Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கற பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க and முக்கியமா பெல் ஐகான் பிரஸ் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த ப்ராடக்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக் கம்பெனிலேருந்து வயர்லெஸ் மவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வயர்லெஸ் மவுஸ் வந்து நான் இப்போ தான் ஆர்டர் பண்ண அமேசானில் ஆல்ரெடி வந்து ஒரு மவுஸ் ரிவ்யூ போட்டிருக்கேன். என்ன மவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெனோவோ மவுஸை பற்றி ரிவ்யூ போட்டிருக்கேன். அந்த மவுஸும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக் மவுஸ் வாங்கியிருக்கேன் புதுசாக. அண்ட் தென் இதை பற்றியும் ரிவ்யூ பார்த்துலாம். இது ரெண்டுத்துக்கும் என்ன கம்பேர் அப்படின்றது ஒரு தனி வீடியோவை போடலாம். இன்றைக்கி மட்டும் ஃபுல்லாக ஜெப்ரானிக்காக பார்க்கலாம். அண்ட் தென் அமேசான் ஆர்டர் பண்ண பில்லு இன்றைக்கி தான் வந்துச்சு. இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பில்லு. அண்ட் தென் நான் இன்னும் ஓப்பன் கூட பண்ணல, ப்ராடக்ட் அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துலாம் வாங்க. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது முதல்ல வந்து ப்ராடக்ட் பார்த்துடலாம். மவுஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, நேனோ ரிசீவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் பேட்டரி கொடுக்கல அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் போயிட்டு ஜெப்ரானிக் மவுஸ் வந்து AA பேட்டரி. ஸோ AA பேட்டரி அப்படின்னு கேட்டால் கடையில் கொடுப்பாங்க. 15 ரூபீஸ் தான் எவ்ரிடே பேட்டரி. ஸோ இதையும் நான் வாங்கிட்டேன். ஸோ இதையும் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், ஃபுல்லாக பார்த்துடலாம். அண்ட் தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கவர் இப்படி தான் இருக்குது, சும்மா இப்படி மாட்டி விட்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் நம்ம வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோடனே மவுஸ் தனியாக வந்துடுது. வாவ், சூப்பர். கிளிப்ஸ் நல்லா தான் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் கொடுத்துருக்காங்க, நானோ ரிசீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம எதில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணோம். அண்ட் தென் வேறு எதுவும் இல்லை, இந்த இப்போ வந்து எம்டியாக தான் இருக்குது பேக்கெட்டில். அண்ட் தென் இவங்க வந்து மவுஸு நானோ ரிசீவர் கொடுத்துருக்காங்க 2.4 GHz. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 4 பட்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4 பட்டன்ஸ் மீன்ஸ் லெஃப்ட் கிளிக், ரைட் கிளிக், அண்ட் தென் ஸ்க்ரால். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த டிபிஐ ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் பின்னாடி. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது பவர் சேவிங் மோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ஃபர்டபுள் டு யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸ்பி நானோ ரிசீவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் AA பேட்டரி அப்படின்ட்டு அவங்களே இங்கே மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த பேட்டரி தெரில அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இதுவில் அவங்களே கொடுத்துருவாங்க டபுள் பேட்டரி என்னன்ட்டு. அண்ட் தென் வந்து எங்கே இம்போர்ட் ஆகிருக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வயர்லெஸ் மவுஸ் இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துலாமா. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேரண்டி ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்காங்க. அண்ட் தென் இங்கே LED லைட்டர் இருக்குது. தென் இப்போ பார்த்தீங்கன்னா வாவ், சூப்பர். ஜஸ்ட் இன்சர்ட் மோடு மாதிரி தான் இருக்குது. அண்ட் தென் யூடியூப் ஐகான் மாதிரி ஒன்று இருக்குது. ஜஸ்ட் அது ஃபுல் பண்ணணும், ஃபுல் பண்ணோடனே வந்துடும். அண்ட் தென் வந்து நம்ம இந்த பேட்டரியை பிரித்து போட்டுடலாம். ஸோ இப்போ பேட்டரியை பிரிச்சுடலாம். ஓகே, இப்போ பிரிச்சுட்டோம். இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ இன்சர்ட் பண்ண உடனே லைட் எரிஞ்சிச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க இன்னொரு வாட்டி போட்டு பார்க்கலாம். இப்படியே போடலாமா? பார்த்தீங்கன்னா லைட் இருந்துச்சு, இன்சர்ட் ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம் போல் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்பி கேபிள் யூஸ் பண்ணிவிட்டு இதிலே கூட போட்டு இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா தொலைஞ்சிடும். ஏன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வேறு எங்கன்னா வச்சுட்டு தொலைஞ்சிடும். பட் இவங்களே இங்கே இன்சர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது மூலியமாக நம்ம இன்சர்ட் பண்ணி போட்டுக்கலாம். பட் இதில் எப்படி இன்சர்ட் ஓகே, இன்சர்ட் பண்ணியாச்சு. வேணும்னா அப்படியே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எடுக்கல. ஓகே, டன். ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆஃப் பட்டன் ஆன் பட்டன் இல்லை. பட் நம்ம அந்த மவுஸில் வந்து லெனோவோ மவுஸில் பார்த்துருந்தோம், அதில் ஆஃப் பட்டன் ஆன் பட்டன்லாம் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் இதில் ஆஃப் பட்டன் ஆன் பட்டன் இல்லை. பட் நம்ம இந்த எவ்ரிடே பேட்டரி கழட்டிட்டு கூட யூஸ் பண்ணிட்டு எங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இன்சர்ட் பண்ணிட்டோம். அண்ட் தென் இந்த கேபிளை வந்து நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணோம் லேப்டாப்பில். ஸோ அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து டிபிஐ ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பட்டன் அண்ட் கிளிக்லாம் நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு, யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 449 பில்லில் போட்டிருக்காங்க. பட் இப்போ அமேசானில் வந்து இந்த கிரேட் டீல்ஸ் அப்படின்ட்டு 3 to 6 சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டேட்டில் வாங்கினால எனக்கு வந்து இந்த ப்ரைஸ் 250 கிடச்சிச்சு. ப்ளஸ் டெலிவரி சார்ஜஸ் போட்டு 279 ரவுண்டாக ப்ராடக்ட்டு. பட் இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 449 அப்படின்னு போட்டிருக்காங்க. எனிவே நமக்கு இந்த ரேட் ஓகே தான், நல்ல மவுஸாக தான் இருக்குது. 279 நல்ல மவுஸ் தான். உங்களுக்கு என்ன ரேட் காமிக்குதுன்னு தெரியல, நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் போய் பாருங்கள் உங்களுக்கு என்ன ரேட் காமிக்குது. நீங்கள் பை பண்ணாச்சா பை பண்ணுங்கள். அண்ட் இந்த யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மவுஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். ஏன்னா நல்லா தான் இருக்கும். நம்ம சேனலில் வீடியோ போடுறதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் போடுறோம், வாங்கிட்டு நேரடியாக தான் ரிவ்யூ போடுறோம். ஸோ எந்த கொலாபரேஷனும் இல்லை, நம்மளே தான் போடுறோம். இந்த டிபிஐ ஸ்விட்ச் மட்டும் நம்ம இப்போ லேப்டாப்பில் யூஸ் பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். யூஎஸ்பி கேபிள் வெளியே தான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, நானோ ரிசீவர், அதுக்கு பேர் யூஎஸ்பி கேபிள்னு சொல்லக்கூடாது. ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு டிஃபால்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு இப்படி தான் இருக்குமான்னு தெரில. பட் ரொம்ப லூஸ் மீன்ஸ் இப்போ கீழே விட்டால் விளையாடுற மாதிரிலாம் இல்லை.
பட் இப்படி ஸ்வைப் பண்ண வர மாதிரி தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் டைட்டாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ஆன் ஆஃப் பட்டன் இல்லை, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். பட் அந்த நான் ரிவ்யூ பண்ண மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500+. பட் அந்த ரேட்டுக்கு அது ஒர்த்துன்னு தான் சொல்லலாம். பட் இந்த ரேட்டுக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, எனிவே நல்லா தான் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ இதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்துடலாம். இது ஆன் ஆஃபில் இருக்கா எப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த மவுஸில் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருந்துச்சு. ஸோ ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் எதுவுமே இல்லை. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லிட்டில் பிட் இப்படி பண்ணாலே வந்துடுது. பார்க்கலாம், அது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நான் இப்போ தான் நான் அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக நான் ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ நம்ம லேப்பில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் இருக்குது, அண்ட் நேனோ ரிசீவர் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் பேக் கேம் மூலியமாக வச்சு பார்த்துடலாம். இப்போ லேப் நான் ஆன் பண்ணிட்டேன். வாங்க செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஆன் பண்ணியாச்சு. இப்போ தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேனோ ரிசீவர், அதாவது ஓடிஜி கேபிள், இதை வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ண உடனே சவுண்ட் ஒன்று வருது லேப்டாப்பில். அண்ட் தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மவுஸ் வச்சு செக் பண்ணிடலாம். இந்த மவுஸ் இதில் இருக்குது. அண்ட் தென் வந்து இப்போ இதில் வந்து பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்க்குறீங்களா, இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் ஓகே, நல்லாவே தான் இருக்குது. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணலாம். நான் லேப்பை யூஸ் பண்ணல, அப்படியே தான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா தான் இருக்குது. கிளிக் சவுண்டும் நல்லா இருக்குது. அண்டு சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நேனோ ரிசீவர் இன்சர்ட் பண்ணது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் முடிச்சுட்டு நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு பார்த்த மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேனோ ரிசீவர் நம்மளே எங்கன்னா எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேனோ ரிசீவர் அதிலே இன்சர்ட் பண்ணிடலாம் முடிச்சுட்டு. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா தலைவர் லைட் யூஸ் பண்ணுறது தெரியுது, நம்ம வந்து ஆனில் இருக்க இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. இந்த மவுஸு பட்டன் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாம் ஓகே தான். கிளிக் சவுண்ட்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. ஓகே, யூஸ் பண்ணுறது நல்லா பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, சரி, ஷட் டவுன் பண்ணிடலாம் லேப்டாப்பை. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் முக்கியமாக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இன்னும் நிறைய ரிவ்யூஸ் பார்க்கலாம். ஓகே, அன்டில் தென் ஸ்டே சேஃப், பாய். வீடியோவை நான் அப்படியே ஷட் டவுன் பண்ணிடுறேன். அண்ட் ஸ்டே டியூன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் இதிலே பேக்கிங் பண்ணி வச்சுட்டேன். பட் நான் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ரிவ்யூ போடுறேன். அண்ட் தென் ஜெப்ரானிக் அண்ட் லெனோவோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது நான் வந்து மவுஸில் போட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. பட் நான் இந்த மூடி வந்து லூஸாக இருக்குன்னு சொன்னேன். பட் செல்லில் கைட்டிட்ட பிறகு இது ஓகேவா மாதிரி தான் இருக்குது. மேபி செல்லு லார்ஜாக இருக்கிறதுனால மேபி மூடி லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி இது டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு தெரிஞ்சு இல்லை. மேபி ஆன் ஆர் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்கலாம். அண்ட் தென் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்தது என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த AA பேட்டரி சொன்னால் பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா இதிலே போட்டு நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வச்சு மேபி சார்ஜ் போகுமான்னு தெரியல. ஏன்னா ஆன் ஆஃப் பட்டனும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணிவிட்டு அந்த பின்னாடி பேட்டரி கழட்டி வச்சுருங்க. மேபி பேட்டரி கழட்டி வைக்காமல் 1 வீக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏன்னா மேபி சார்ஜர் குறையுதான்னு தெரியல. நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ரிவ்யூ போடுறேன். இப்போதைக்கு அன்பாக்சிங் மாதிரி தான் இது பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணி காமிச்சிட்டேன். ஓகே, ஓவராலாக இது 279க்கு இது ஒர்த்துள்ள ப்ரைஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 279க்கு இது ஒர்த்துள்ள ப்ரைஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷுவராக பை பண்ணலாம். நல்லா தான் இருக்குது. சாரி கேமரா. 279க்கு இது 279க்கு இது ஒர்த்துள்ள ப்ரைஸா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ஷுவராக சொல்லலாம், வாங்கலாம். ஸோ அதனால் மறக்காமல் பை பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸு, அஃபோர்டபுள் ப்ரைஸு. ஸோ இந்த 279 நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷுவராக வாங்கலாம். நல்ல ப்ராடக்ட்டாக தான் இருக்குது. இன்னொரு ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக் அண்ட் லெனோவோ சேர்த்து போடுறேன். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே போல் இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.